வணக்கம். தற்போது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது என்னென்று சொன்னால், தற்போது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் கரூரில் நடந்த மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. உயிரிழப்புகள் 1, 2, 3 அல்ல, 10 அல்ல, 20 அல்ல, 40 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் 10க்கு மேற்பட்ட குழந்தைகளும் ஏனையவர்கள் பெண்களும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அனைவரும் கூட்ட நெரிசலில் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் உழக்கப்பட்டு, அதாவது மிதிப்பட்டு, அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான், ஒரு சூழலில் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இருந்தபோதும் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த போலீசார்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் 500 பேர் மட்டும். ஆனால் ஏனைய காலங்களில் ஏனைய கூட்டங்களிலே, அதாவது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, எதிர்க்கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, அந்த கப்பலில் கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தப்படுகின்ற போலீஸ் பாதுகாப்பு சற்று அதிகம் என்று சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான போலீசார் நிற்பார்கள். இந்த கூட்டத்துக்கு, அதாவது விஜயனுடைய கரூரினுடைய கூட்டத்திற்கு 500 போலீஸ்காரர் தான் நின்றவர்கள் என்று சொல்லியும் போலீஸ் பாதுகாப்பு காணாது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மேலும் ஒரு 2 வீதிகளை இணைத்த ஒரு குறுகிய பாதையில் தான் அவருடைய அந்த கூட்டத்துக்கான அந்த அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அருகில் மிகப்பெரிய இடங்கள் இருக்குது என்று சொல்லியும் அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால ஆளுங்கட்சியினரோ அல்லது எதிர்க்கட்சியினரோ அல்லது ஏனைய வளர்ந்து வருகின்ற கட்சிகளை விட அண்மையில் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய கூட்டங்களுக்கு அதிக மக்கள் ஆதரவு இருப்பது இந்த ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பு அலைகள் உருவாகி இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அவர்கள் இந்த எதிர்ப்பின் வெளிப்பாட்டாகத்தான் இது ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி என்று சொல்லப்படுகின்றது. குறித்த ஒரு நேரத்தில் 50க்கு மேற்பட்ட குண்டர்கள் அங்கே உள்நுழைந்து வேண்டப்படாத கலகத்தை உருவாக்கி இந்த சன நெரிசலை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து நிலவுகின்றது. இன்னும் ஒரு கருத்து, அந்த வீதியால் சென்ற ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றுக்கு வழிவிடுவதற்காக போலீசார் தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்லியும் மக்களை வழிவிடுவதற்கான அந்த ஒழுங்குகளை ஏற்பாடு செய்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு தேவையற்ற நெரிசல் உருவாக்கி மக்கள் இறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதேவேளை அந்த இடத்துல தன்னுடைய ஒரு செய்தியாளர் கூறுகின்ற போது மிகவும் பதட்டத்துடன் தான் அந்த செய்தியாளர் கூறுகின்றார். அவர் கூறுகின்ற கருத்துக்கள் உண்மையில் ஒரு அதிர்ச்சி தரும் கருத்துக்களாக இருக்கின்றது. இந்த கரூர் கூட்டத்தில் உண்மையில் என்ன நடந்தது, விஜய் கைது செய்யப்படுவார்களா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் கருத்து என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தற்போது விஜய் அந்த சம்பவத்திற்கு பிறகு விமானத்தின் மூலம் ஏறி சென்னைக்கு நீலாம்கரை என்று சொல்கின்ற அவருடைய வீட்டிற்கு சென்றவராகவும் சென்னைக்கு மிகவும் வேகமாக சென்று அங்கு இறங்கியதாக கூறப்படுகின்றது. விஜயின் வீட்டுக்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது, துணை இராணுவ பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக விரிவாக பார்க்க போகின்றோம். இதுவரை இறந்தவர்கள் 40க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவர்களை இனங்கண்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணி மருத்துவ வட்டாரங்கள் மற்றும் போலீசார்கள் இணைந்து செயற்படுவதாக கூறப்படுகின்றது. 50க்கு மேற்பட்டவர்கள் மிக மோசமாக காயப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களில் 21 பேர் நிலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது கவலைக்கிடமாக நிலையில் 21 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் கூட எந்த நிமிஷமும் சரியான இவர்களை பற்றிய முடிவுகள் சொல்ல முடியாது என்று மருத்துவமனைகள் கைவிரித்திருக்கின்றன. இறந்தவர்களின் உடற்கூற்று ஆய்வுகள் முடிவடைந்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கரூரில் இந்த சம்பவங்கள் நடந்ததன் பின்னர் விமானம் மூலம் விஜய் உடனடியாக தன்னுடைய சொந்த பிரதேசமாகிய சென்னைக்கு திரும்பி உள்ளார் என்று சொல்லியும் சென்னையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் எனவே மத்திய அரசு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. தற்போது கரூரில் நடந்த இந்த கோர சம்பவத்துடன் தொடர்புடன் சம்பவத்தை தொடர்ந்து
அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று முன்தினம் நடத்திய அந்த கூட்டத்தில் உண்மையிலே பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்ட போதும் விஜய் அந்த உரிய நேரத்தில் வரவில்லை என்று சொல்லியும் சரியாக 12 மணிக்குத்தான் கூட்டம் நடைபெறுவதாக இருந்ததாகவும் அப்பொழுதே மக்கள் பெருமளவில் கூடியிருக்கிறதாகவும் அதற்கு அருகில் இருக்கின்ற மொட்டை மாடியில் இருக்கின்ற ஒரு செய்தியாளர் மிகவும் பரபரப்புடன் ஒரு கருத்தை கூறுகின்றார். விஜய் பேசுகின்ற மேடையை நாங்கள் எங்களுடைய மொட்டை மாடியிலிருந்து பார்க்க நன்றாக தெரியும் என்று சொல்லியும் 9 மணிக்கே மக்கள் கூட்டம் பெருமளவில் கூடிவிட்டது என்று சொல்லியும், அதாவது 12 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற கூட்டம் 9 மணிக்கே கூடியிருக்கின்றது என்று சொல்லி கூறுகின்ற அந்த செய்தியாளர் மிகவும் அருகாக மேடைக்கு அருகாக சென்றால்தான் விஜயை நாங்கள் பார்க்கலாம், விஜயுடன் சேர்ந்து செல்வி எடுக்கலாம், விஜயுடன் சேர்ந்து படங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி மக்கள் ஆரவாரத்துடன் முண்டியடித்து காணப்பட்டதாகவும் அப்பொழுது அங்கு மிக நெரிச்சல் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்கள் கரண்டு அதாவது அந்த மிக குறுகிய ஒரு இடத்துல தான் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த காரணத்தால் நடக்கப் போவதற்கு ஆரம்ப வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தால் மக்கள் நெரிசல்களை தாங்க முடியாமல் கூரைகள் மீது ஏறி இருந்தார்கள் என்று சொல்லியும், அந்த கூரைகள் தகரங்களாலான வீடுகள் என்று சொல்லியும், கரண்ட் போஸ்ட் மரங்கள் மேலே ஏறி இருந்தார்கள் என்று சொல்லியும், டிரான்ஸ்ஃபார்மர்கள் மேலே ஏறி இருந்தார்கள் என்று சொல்லியும் தங்களுடைய உயிரை பற்றி எந்தவித கரிசனையும் கொள்ளாமல் விஜயை பார்ப்பதிலே மக்கள் குறியாக இருந்தார்கள் என்று சொல்லித்தான் அந்த செய்தியாளர் சொல்கின்றார். ஆகவே இவர்களை கரண்டு வயர்களில் கூட முட்டும் அளவுக்கும் கரண்டு வயர்களில் தொங்கிக் கொண்டு நிற்கின்ற அந்த சூழல் நிலை ஏற்படுகின்ற போதுதான் அப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. விஜயின் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாரே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளை தூக்கி மேலே காட்டி விஜய் அவர்கள் நிற்கின்ற இடத்தை காட்டி மக்கள் அந்த விஜயினுடைய அந்த தோற்றத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கின்ற காட்சிகளும் அங்கே காணப்பட்டதாகவும் இந்த நிகழ்வு கூட அரங்கேறியதாகவும் அந்த செய்தியாளர் கூறுகின்றார். இந்த நேரத்தில் மக்கள் கூட்டம் மிக மிக அதிகமாக காணப்பட்டபடியால் மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளியபடியால் குழந்தைகள் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லியும், அந்த குழந்தைகள் மிதிவடுகின்ற போது தான் என்னுடைய கண்களால் கண்டேன் என்று சொல்லியும் அந்த செய்தியாளர் எதிர்த்தரப்பு, அதாவது அந்த வீதியின் மிக ஓரமாக அமைந்திருக்கின்ற தன்னுடைய மொட்டை மாடியிலிருந்து தன்னுடைய 2 கண்களாலும் அந்த குழந்தைகள் நெறிபட்டு இறப்பதை கண்டதாகவும் அவர் கூறுகின்றார். எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் ஓய்வதற்கு முன்னர் 12 மணி சென்றது என்று சொல்லியும் இரவு 12 மணி சென்றது என்று சொல்லியும் அந்த செய்தியாளர் தன்னுடைய கருத்தில் பதட்டமாக கூறுகின்றார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன் என்ற நீதிபதி அவர்களை தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. தற்போது சென்னையில் உள்ள விஜயின் வீட்டு வாசலில், அதாவது சென்னையில் உள்ள நீலங்கரை என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள விஜயின் வீட்டு வாசலுக்கு 15 பேர் கொண்ட போலீஸ் அணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு தடுப்பு காவல்களுக்கு உயரமான கேடர்கள், அதாவது இரும்பு கம்பிகள் பூட்டப்பட்ட அந்த தடுப்பு அரண்மனைகள் போடப்பட்டிருப்பதாகவும் மக்கள் போராட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று அச்சம் காரணமாக இந்த தடுப்பு வேலிகள் விஜயினுடைய நீலாங்கரை என்ற இடத்தில் சென்னையில் போடப்பட்டு போலீசார் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே விஜய்க்கு எந்த நிமிஷமும் ஆபத்து வரலாம், அது எந்த வழியிலும் பாரலாம். தற்போதைய கருத்தின்படி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளிலிருந்து விஜய்க்கு எதிர்ப்பு கிளம்பியதாகவும், எனவே இந்த கூட்டல் நெரிசல்கள் வேண்டுமென்று உருவாக்கப்பட்டதாகவும் குண்டர்கள் அங்கு வந்து கூட்ட நெரிசல்களை ஏற்படுத்தியதாகவும் ஒரு தரப்பினர் கருத்து வெளியிடுகின்றார்கள். மேலும் தற்போது விஜயனுடைய அந்த 15 பேர் கொண்ட போலீஸ் அணிக்கு மேலதிகமாக துணை இராணுவ குழுக்களும் பாதுகாப்புக்கு அங்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் விஜய் கைது செய்யப்படுவாரா, அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, அவர் சிறைக்கு செல்வார்களா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பின்வருமாறு கூறுகின்றார். அறிக்கைகள் கிடைத்ததன் பின்னர் சட்டமூல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஸ்டாலின் என்கின்ற தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் விஜய் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திற்கு யார் கைது செய்யப்படுவார்கள், விஜய் கைது செய்யப்படுவாரா, அது இன்னும் சில நாட்களில் இந்த நிகழ்வு இந்த விடயங்கள் வெளியில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். 40க்கும் மேற்பட்ட மக்களை பலிகொண்ட மிக கோரமான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு யார் காரணம்? உண்மையிலே அரசு தரப்பா, எதிர்க்கட்சிகளா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தினரா, அல்லது வேறு யாராவது வேணுமென்றே சொல்லி இந்த நிகழ்ச்சியில் உட்புகுந்தார்களா என்பவற்றை இனிவரும் நாட்களில் நன்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். எனவே இது போன்ற காணொளியை
இன்னும் ஒரு காணொளியில் உங்களுடன் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.